வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் இந்த அல்லு அர்ஜுனாவுடைய புஷ்பா 2 படத்தினுடைய தொடக்க நாளில் நடிகர் அல்லு அர்ஜுனா தேட்டருக்கு வந்திருக்காரு. அந்த கூட்ட நெரிசலில் இவரோட நேராக போய் ஃபோட்டோ எடுக்கணும், இவரை பார்க்கணும், இவரை பக்கத்தில் பார்க்கணுங்கிறதுல ரசிகை ஒருத்தர் மாட்டிக்கிட்டு உயிரிழப்பு நடந்திருக்கு. ரொம்ப ஒரு மோசமான சம்பவம், சோகமான சம்பவம். உயிருங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அதை ஒரு விபத்தில் இறக்குறதே மனசு நம்ம தாங்க முடியல. ஏதோ ஒரு முக்கியமான விழாக்கு போய் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை வயசாகி சாகிறதே நம்ம நேசிச்சவங்களுடைய மரணத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. குழந்தை மரணம், இப்படி நோயுற்று சாவது எதையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. திடீர்னு மாசிவ் அட்டாக்கில் நமக்கு வேண்டப்பட்டவங்க இறந்துடலாம். ஆனால் இப்படி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய உடலை சினிமா தேட்டரில் கூட்டத்தில் நெரிசலில் போய் சாகிறது அப்படிங்கிறது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரம், அவலம். இது நம்ம ஏற்றுக்கவே முடியாது. சரி, இதுக்கு இந்த அல்லு அர்ஜுனா காரணம்னு இப்போ கைது நடவடிக்கைலாம் எடுத்து அவர் ஜாமீனில் வெளியே வந்துட்டார். சரி, இப்போ இந்த சம்பவத்தை ஒரு நபர் மீது ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு சரியான பார்வையா? நல்லா யோசித்து பாருங்க. ஒருவர் மீது வழக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா அதனுடைய நோக்கம் என்ன? இவர் சாகணுங்கிற நோக்கம் அந்த நடிகருக்கு கிடையாது. அப்போ இவர் சாகணுங்கிற நோக்கம் இங்கே யாருக்கு இருக்குது? யாருக்குமே கிடையாது. ஆனால் ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று காரணமாயிருக்கு. அது என்னது? அந்த திரையரங்க வளாகத்தில் கூட்டம். ஏன்? படம் ரிலீஸ் பண்ணது. படம் ரிலீஸ் பண்ண அன்றைக்கி அவர் வந்தது. இதெல்லாம் காரணங்களாக சொல்லி இதன் காரணமாக நீங்களும் ஒரு காரணமாயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு தனி நபர் மீது ஏற்றி இந்த கொலைக்கு காரணம் இவர் தான் அப்படின்ட்டு முக்கியமான மற்ற விஷயங்களை நம்ம எல்லாரும் மறந்துடும். ஏங்க, நான் கேட்குறேன், இந்த சினிமா மோகம்ங்கிற கான்செப்ட், இந்த சினிமா மோகம்ங்கிற கான்செப்டை வைத்து தான் சினிமா நடிகர்களுக்கு ரேட் ஏறுது. சினிமா மோகம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய முதலீடாக தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் இருக்குது. இந்த சினிமா மோகம் குறைந்து விடாமல் பார்த்து கொள்வதில் இன்றைய தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், நடிகர்கள், ரசிகர் மன்றங்கள், சினிமா தேட்டர்கள் இது எல்லாம் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான திரைப்படங்களுடைய அபார வெற்றி, பேன் இண்டியா கான்செப்ட், இது எல்லா விளம்பரங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் ரசிகர்களை இப்படி பைத்தியக்காரங்களாக்குது, இப்படி உயிரை விடுகிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலை கொண்டு போகுது. இந்த காரணிகளை எதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்காம அல்லு அர்ஜுனா வந்தாரு, அந்த கூட்டத்தில் செத்துட்டாங்கன்னு பார்க்கறது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பருந்து பார்வை கூட கிடையாது. இது ஒரு விதமான மொன்னைத்தனமான பார்வை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இது அல்லு அர்ஜுனா மட்டும் முதன்முறையாக அப்படி ஒரு கான்செப்டை தொடங்கி வைக்கிறாரா? ரசிகர்களுடன் போய் தேட்டரில் படத்தை பார்க்கறது அப்படிங்கிறத. தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் எத்தனையோ பேர் தேட்டருக்கு வராங்களே, அப்பயும் கூட்டம் வரதான் செய்யுது. ஆந்திராவில் ஏன் பாலகிருஷ்ணா, அவருக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. மகேஷ் பாபுக்கு இருக்கிறாங்க, ஜூனியர் டிஆருக்கு இருக்கிறாங்க. அங்கே என்டி ராமாராவ் இருக்கார்ல, என்டி ராமாராவ் கிருஷ்ணரா பார்த்து அவரை உண்மையிலே கிருஷ்ணர்னு நம்பி அவருக்கு ஓட்டு போட்டு அவரை சிஎம்மாலாம் ஆக்குனாங்க. இப்போ இவ்வளோ பெரிய தொடர்ச்சி இருக்கே, இவங்களுடைய மரணத்திற்கு முன்னால் இவ்வளோ பெரிய முன்கதை இருக்கு. நீங்கள் இது ஏதோ அல்லு அர்ஜுனா தேட்டருக்கு வந்தாரு, கூட்டம் வந்துருச்சு, அந்த பொண்ணு பார்க்க செத்து போச்சு, அப்போ அல்லு அர்ஜுனா காரணம், வழக்கு போடும். அல்லு அர்ஜுனாவை நியாயப்படுத்துவது நோக்கம் இல்லை. அல்லு அர்ஜுனாக்கள் அங்கு தொடக்கம் அல்லங்கிறது என்னுடைய கருத்து. ஆந்திராவில் ஏற்கனவே சினிமா மோகம்ங்கிறது அங்கே மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் புக்கிங்கில் 3000 3500 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறான். இது எல்லாம் அயோக்கியத்தனம். பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுங்கிறது 20 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி 200 ரூபாய்க்கு விற்பான். இப்போ 150 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறான். இது இல்லீகல். சட்டத்துக்கு புறம்பா ஒருத்தன் சார் வாங்குறீங்களா டிக்கெட்ல சார் 3 டிக்கெட் தான் விற்கிறது இல்லீகல். ஆனால் சினிமா தேட்டரும் இந்த ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களும் சேர்ந்துக்கிட்டு ஓப்பனாகவே டிக்கெட் ரேட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கிறது. படம் ஆன்லைனில் ஓப்பனிங்னோட எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 சீட்டை மட்டும் புக் பண்ணி வச்சுக்கிறது. விஐபி சீட்டுன்னு சில 25 சீட்டில் புக் பண்ணிட்டு விற்காமல் இருக்கிறது. படத்துக்கு முதல் நாள் அந்த ஆன்லைனில் சில சீட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணி விடுறது. இதெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் மால்ஸில் தேட்டரில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த நடிகர்களுக்கு தெரியும், தயாரிப்பாளருக்கு தெரியும், இயக்குனருக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தெரியும், அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் நடக்குது, அந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் உட்பட. இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு படத்துக்கான ஹைப். ஒரு படம் டிக்கெட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் படத்தை மதிக்க மாட்டீங்க. படம் ஃபுல்லாக இருக்கான், மொதல் சீட்டு தான் இருக்குது, பின்னாடி சீட்லாம் அதுக்கும் ஃபுல்லாகிடுச்சு, இத்தனை தேட்டரில் ரிலீஸு, எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லு, இந்த மாதிரியான பேச்சுகள் மூலமாக தான் தேட்டருக்கு நீங்கள் மக்களை வர வைக்கிறீங்க. ஸோ படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறவனை விட படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு சூதாட்டம் நடந்து முடிஞ்சிருது.
தேட்டர் கிடைக்காது, சீட்டு கிடைக்காது, முடிஞ்சு இப்போல்லாம் இனிமேல் கிடைக்காது, ஐயோ டிக்கெட் இப்போ 300 கிடையாது, அதுக்கெல்லாம் 3000 ரூபா, இப்படி சொல்ல சொல்ல அந்த படத்தை பற்றியே உங்களுடைய பிரமிப்பு விரியுது. பயங்கரமாக இருக்கும் போலயே, பார்த்தே ஆகணும் போலே, இந்த மார்க்கெட்டை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தர் செத்தது கூட அந்த ஆந்திரா சினிமா மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். இது கூட்ட நெரிசலில் சாகுற அளவுக்கு படத்தை கூட்டம் வருதுப்பா, அதையும் வியாபாரமாக தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ பிரச்சனை இந்த வியாபாரம். இந்த வியாபாரத்தில் யாரெல்லாம் பலன் பெறுகிறார்கள்? சினிமா தேட்டர்ஸ், விநியோகஸ்தர்கள், ஆன்லைன் மோசடி பேர்வழிகள், ஆன்லைனில் டிக்கெட்டை வாங்குகிற அவங்க. இந்த கேம்பஸில் முதல் 4 நாளே ஆட்களை வர வச்சுட்டு, அந்த லீவு நாள்னு பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு முதல் 4 நாளில் சேர்ந்தாப்பில் வர வச்சுக்கிட்டு அந்த கேம்பஸ்குள்ளே 4 மணி நேரம் அவங்களை இருக்க வச்சுட்டு அந்த பாப்கார்னை 250 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த அமைப்புகள், இது எல்லாமே குற்றவாளி. தயவு செய்து ஏதோ அல்லு அர்ஜுனா வந்தாரு கூட்டம் சேர்ந்து செத்துட்டான்னு நீங்கள் நேரடியாக பார்க்காதீங்க. இந்த தேட்டர் கான்செப்டை வந்து ஒரு திருவிழாவாகவும் ஒரு காட்டு மிராண்டித்தனமாகவும் மாற்றுவதன் மூலமாக நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லோருக்குமே ஒரு கூட்டு சதி இருக்கு. இதை தனி நபராக மாற்றி, ஏதோ இது ஒன்றில் ரசிக மோகம் மட்டும் இல்லை, மேலோட்டம் பார்த்தா ஒரு நடிகருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸு, ரசிகர்களுடைய மோகம், இது அந்த பெண்ணை கொன்றுச்சுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை இப்படி ஆக்குனதுல தேட்டர்ஸ்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அந்த ஆன்லைன் சேட்டில் டிக்கெட்டை விற்றவங்களுக்கும் இந்த படத்துக்கு பில்டப் கொடுத்தது இந்த பேன் இண்டியா கான்செப்ட், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி மரணத்தை ஏற்படுத்துது. இது இன்று ஏற்படுத்தி நாளைக்கு அந்த பொண்ணு சாகலை. தொடர்ச்சியாக இந்த 10-15 ஆண்டுகளாக சினிமாவினுடைய பேட்டர்ன் மாறுது. பேன் இண்டியா கான்செப்ட், டிக்கெட்டை அதிக விலைக்கு விற்கிறது, தேட்டரை முன்கூட்டியே பதிவு செய்கிறது, அவரோட நிற்கிறது, அந்த கத்துறது, அந்த செல்ஃபோனில் அந்த ஓப்பனிங் சிங்கை எடுக்கிறது, அதை சமூக வலைதளங்களை போடுறது, எல்லாமே தொடர்புடையதுங்க. இது எல்லாமே தொடர்புடையது. ஒரு பிம்ப உருவாக்கத்திற்கு இது எல்லாமே தேவைப்படுது. அந்த பிம்ப உருவாக்கம் அடிப்படையில் கார்பரேட்டுகளுக்கு சாதகமாக அமையுது. பெரிய பெரிய திரைப்பட நிறுவனங்கள் 200 கோடி 300 கோடி நடிகர்களுக்கு பணம் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அவனுக்கு 3000 கோடி வரணும்னா அவன் படம் ரிலீஸ் ஆகி பார்க்கறத விட படம் வருவதற்கு முன்னாடியே இந்த வியாபாரங்கள்ல அவன் கச்சிதமாக முடிச்சிடணும். ஆகவே இப்படியாக ரசிகர்களை முட்டாளாக்குவதிலும், வெறியர்களாக்குவதிலும், பைத்தியக்காரர்கள் ஆக்குவதிலும் இந்த கான்செப்டுகளுக்கு, இந்த கார்பரேட் சினிமா உலகத்துக்கு பெரிய பங்கு உண்டு. இதை நீங்க அல்லு அர்ஜுனாங்கிற ஒரு நடிகர் அன்னைக்கு நடந்த சம்பவம்னு சொல்லாதீங்க. இதை எல்லா நடிகர்களுக்கும் இது பொருந்தும். ஏதோ இந்த நடிகர் சம்பவத்துல ஒரு உயிர் போயிருச்சு, மற்ற நடிகர்களுக்கு அந்த மாதிரி போகாம இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த ஒரு நடிகரை மட்டும் கைது செய்வது, வழக்கு பதிவு செய்வதோடு அந்த கோபத்தை அப்படியே அவர் ஒருவர் மீது காமிட்டு நீங்க முடிச்சிட முடியாது. இதுக்கு முன்னாடி வெளிவராத எவ்வளவோ மோசடிகள் இருக்கு. அடுத்த இவ்வளவுதான், 2 நாள் பேசியாச்சா, அந்த பொண்ணு செத்து போச்சா, காரணம் அல்லு அர்ஜுன் சொல்லியாச்சு, கைது பண்ணியாச்சு, அவர் ஜாமீன்ல வெளியே வந்துருவார், அவ்வளவுதான், போன உயிர் போனதான். ஆனா மீண்டும் இந்த உயிர் போகாதுங்கிறதுக்கு என்ன? இது திருப்பி பாலகிருஷ்ணா படம் ரிலீஸ் ஆகும் போது, ஜூனியர் டிஆர் படம் ரிலீஸ் ஆகும், மகேஷ் பாபு படம், பிரபாஸ் படம் ரிலீஸ் ஆகும் போது இதே மாதிரி கிறுக்குத்தனங்கள் நடக்கும். அது நடிகர்களுடைய ரசிகர் தன்மை மட்டும் அல்ல, இந்த கார்பரேட்டுகள் உருவாக்குகிற சினிமா மோகம், மார்க்கெட் திட்டமிட்டு ஒரு படத்துக்கு உருவாக்குகிற கற்பிதங்கள், கட்டமைப்புகள், இதை நீங்க உடைக்காம, இது நான் தமிழ் சினிமாவுக்கும் சேர்த்துதான். நம்ம ஏதோ ஆதுரகாரங்க சினிமா பைத்தியமா இருக்கிறாங்க, தமிழெல்லாம் மெச்சூரிட்டியா இருக்கிறான்னா, இந்த மார்க்கெட்டை பயன்படுத்தி சினிமாவுக்கு இருந்து அரசியலுக்கு வராங்க. இந்த பைத்தியகரமான சினிமா சூழலை மாற்ற விரும்பாதவர்கள், மாற்ற நினைக்காதவர்கள், ஏன்னா மாத்தினா அவனுக்கு டப்பு குறையும். இப்படி பைத்தியக்காரத்தனமா தமிழ்நாட்டு மக்களை மாற்றி வைப்பதில் இந்த சினிமாக்காரர்களுக்கு பங்கு உண்டு, விநியோகஸ்தர்களுக்கு பங்கு உண்டு. இவர்கள்லாம் இப்படி பைத்தியக்காரர்களை உருவாக்கி நாளைக்கு இவர்களை தொண்டர்களாக்குனா என்ன? நாளைக்கு நம்ம அரசியலுக்கு போனாலும் இதே மாதிரி என்ன கைத்தட்டுவான், கட் அவுட் கட்டுவான்னு இந்த மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த நடிகர்களுக்கு என்ன தோணுது, நாளைக்கு நம்ம அரசியலுக்கு வந்தா என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டையும் தோணுது. தமிழ்நாடு, ஆந்திரா ரெண்டுலேயும் இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த அடிப்படை காரணிகளை புரிந்து கொண்டு ரசிகர்கள் விழிப்புணர்வுடன் இருக்கணும், சினிமாவை ரசிக்கணும். நானும் சினிமா ரசிகன் தான், சினிமா விமர்சகன், ரசிகன், ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எனக்கு பிடித்த நடிகர் வந்தா நானும் கை தட்டுவேன், அதெல்லாம் வேற. ஆனால் உங்களை அதை ஒரே நாள் இந்த செகண்ட் இதுக்குள்ள பார்த்தாகணும், பண்ணியாகணும், படத்துக்கான பில்டப், இந்த பிம்பங்களில் மயங்காதீங்க. இதைத்தான் அவன் காசாக்கிக்கிட்டு இருக்கான், கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான். கண்ணுக்கு தெரியாத யாரோ முதலாளிகள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரே நாளில் கோடீஸ்வரர்கள் ஆவதற்கும் நம்மை போன்ற ஏழை ரசிகர்கள் உயிரை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற உண்மையை புரிந்து கொண்டுதான் இந்த சம்பவத்தை நீங்கள் அணுகணும். இது மாதிரியான விளக்கங்கள், விழிப்புணர்வு காணொலிகள், சினிமாவை பற்றி பேசப்படாத சங்கதிகள் உங்களுக்கு வேணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.